முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். அனிதா பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லாருக்கேன். நேத்து வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ல வந்து ரொம்ப ஜாலியா போச்சு. எல்லாரோட கமெண்ட் படிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்க ஒரு வேள அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, சேட்டை பையன் முருகன் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்கும் நான் பப்ளிஷ் பண்ணது. அத மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த மாரி ஒரு திருவிளையாடல் அவர் எப்ப இனிமே நடத்துவாரு அப்படின்னே நமக்கு தெரியாது. அதே மாரி வீடியோ பார்க்கும்போது 2, 3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒருத்தங்க ஊதுபத்தி வாசனை சொல்லியிருந்தீங்க. ஒருத்தங்க தாழம்பூ வாசனை அடிக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. இன்னொருத்தங்க வந்து அந்த சமயத்தில டிவில தெரிஞ்ச பாபாவோட ஃபேஸ் வந்து அந்த முருகர் பெருமான் கேட்ட அந்த பிஸ்தா கிரீன் கலர் ட்ரெஸ்லயே அந்த பாபாவோட ஃபேஸ் மாறிடுச்சு. வீடியோ ஓடி முடிஞ்சோனே அது கலர் வந்து நார்மலா ஒயிட்டா மாறிடுச்சு அப்டின்னீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இதெல்லாம். வேற ஒண்ணுமே இல்ல. நம்மளுடைய முருகப்பெருமான் நமக்கு குருவா இருந்து ஆசீர்வாதம் பண்ணி இந்த ஆர்எஸ்எம் குடும்பத்த வழிநடத்திட்டு போறாரு அப்படிங்கிறதுக்கு திரும்ப திரும்ப இதெல்லாம் தான் நமக்கு சாட்சிகள். முருகப்பெருமானின் அருள் நிறைந்த நமக்காக அவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்த பல 100 அதிசயங்களை வந்து நிக்காம தொடர்ந்து பண்ணிட்டுருக்கோம். இந்த திருப்புகழ் புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க ஸ்க்ரீன்ல காட்டுற நம்பருக்கு ரம்யா சிஸ்டருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கிற மாரி இருந்தா, முருகப்பெருமானை சுவாசிக்கவும், நேசிக்கவும் வைக்கும் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம். எங்களோட நீங்களும் இணைந்துக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ சஷ்டி அ அந்த 7 நாள் வந்து விரதத்தும்போது ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வீடியோவோட கமெண்ட் செக்ஷன் போனீங்கனாலே வந்து மிராக்கிள்ஸும், கொஸ்டின்ஸும் ஈக்குவலி மிக்ஸ்டா இருக்கும். அதில அவ்ளோ மிராக்கிள்ஸ் வந்து என்னால ஸ்க்ரீன்ஷாட்டே வந்து நெறைய எடுக்க முடியல ஆக்சுவலி. ஸோ எல்லாரும் நெறைய பேர் சொன்னது, இப்போ வந்து சஷ்டி கவசம் படிக்கும்போது நடுவுல தூங்கிட்டா, விதவிதமான வழியில வந்து எழுப்பிட்டுருக்காரு. அதாவது வீட்ல இருந்து வெளிய பெல் அடிக்கும். போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. இல்லன்னா, அப்பதான் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு படுத்தா, ஃபோன் கால் வரும். எனக்கு வந்து 2 வாட்டி எப்படி நடந்ததுன்னா, மொத வாட்டி தெரியாம திருப்புகழ் புக்கும், சஷ்டி கவசம் புக்கும் தலையணைக்கு அடியில வச்சுட்டே நான் வந்து பகல்ல தூங்கிட்டேன். தூங்கியே ஆக வேண்டிய கட்டாயம் எனக்கு. அப்படி உடம்பு சுத்தமா முடியல. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா மணி அடிக்கிற சவுண்டு கிடிங் 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 கிடிங்ன்னு அடிக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லி எந்திரிச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் தான். எந்திரிச்சுட்டு அப்புறம் சரின்னு உட்காந்து சஷ்டி கவசம் படிக்கிறக்கு தான் இது உத்தரவு அப்படின்னு சொல்லி உடனே படிக்க ஆரம்பிச்சோனே, அந்த 4 லைன்லயே கீதம் பாட கிண்கிணி ஆட அப்படின்னு வந்தோனயே தெரிஞ்சு போச்சு. ஓகே இது அங்க கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இதுக்கு தான் எழுப்பிட்டுருக்காரு. கீதம் பாடணும் அப்படின்னு பாடுனேன். அதே மாரி இன்னொரு நாள் வந்து அதுக்கு அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் அம் வாண்டடாவே தான் வச்சுட்டு படுத்தேன். அது அன்னைக்கும் அப்படிதான். தூங்கியே ஆக வேண்டிய கட்டாயம். சுத்தமா நைட்டு தூக்கம் இல்ல வீடியோலாம் போட்டதுனால. ஆனா பார்த்தீங்கன்னா, எனக்கு எங்களோட பெரியம்மாவோட குரல் வந்து என்ன ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து என்ன அணில்னு கூப்பிடுவாங்க. செல்ல பேரா அணி, அணில் அப்படி கூப்பிடுவாங்க. அணிது இப்படி. அதில வந்து ஒரு பெரியம்மா வந்து திடீர்னு 10 நிமிஷம் தூங்கியிருப்பேன். ம். அணிலு அப்படின்னு சொல்லி பயங்கர சவுண்டா வந்து கூப்பிட்டு எழுப்பிட்டாங்க. அப்படியே வேர்த்து விர்த்து எந்திரிச்சு அப்படியே படபடன்னு ஹார்ட் பீட்லாம் வேகமா அப்படியே துடிச்சு, எதுக்கு இப்படி பெரியம்மா வந்து எழுப்புறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அவங்க பேரு தெய்வானை. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கு. ஏன்னா வள்ளியம்மா கூட அடிக்கடி நம்ம கனெக்ட் ஆவோம் பருத்தமுல்லை பாடும்போதே. ஆனா தெய்வானை அம்மா கூட எப்பாவது தான் கனெக்ட் ஆவோம். ஆனா அவங்க வந்து எழுப்பிட்டது எனக்கு பயங்கர ஷாக்கா இருந்தது. இது மாரி ஆர்மி டீம்ல நிஜமாவே யாரையுமே அவர் தூங்க விடல. நாங்க இதே தான் பேசிட்டு இருந்தோம். டயர்டா இருக்கு ஆனா தூங்க முடியல அப்படிங்கிறது. இது மாரி கமெண்ட்லயும் நெறைய இடத்துல வந்து சொல்லியிருந்தீங்க. சஷ்டி கவசம் நீ படி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு குடுக்குற அந்த அன்பு கட்டளை அது. அது அது இந்த மோதிர கையில கூட்டு போடுற மாரி தான். அந்த ஒரு கட்டளை நமக்கு அவர்கிட்ட இருந்து நேரடியா கிடைக்கிறக்கும் நமக்கு ஒரு குடுப்பினை வேணும் இல்லையா? அது மாரி நெறைய பேர் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. மேபி உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. சில சமயம் அந்த சமயத்தில வந்து ஃபோன் கால் வந்திருக்கும். காலிங் பெல் அடிச்சிருக்கும். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பல விதங்கள்ல வந்து அவர் எழுப்பிட்டுருப்பாரு. ஓகே. இது வந்து பார்த்தோம். இது ஒரு பக்கம் இருக்க, இதே முருகப்பெருமானுக்கு நடந்த ஒரு கொடுமையான ஒரு சம்பவத்த அடுத்தது இப்ப நம்ம பார்க்குறோம். அதுவும் ஷார்ட்டா நான் சொல்றேன். ஸோ என்னன்னா சகோதரி ஒருத்தங்க ரொம்ப ஆத்மார்த்தமா வீட்லயும் பூஜையெல்லாம் பண்ணிட்டு, பக்கத்திலேயே இருக்கிற கோயில்லயும் வந்து போயிட்டு பூஜை பண்ணிட்டு, டெய்லியும் ஒரு 20, 30 பேருக்கு சமைச்சு அன்னதானம் குடுத்துட்டு, சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிட்டு, கோயில்லயும் விளக்கேத்திட்டு ரொம்ப ஆத்மார்த்தமா வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 3 நாள். ஸோ 3 நாள் நல்லபடியா போயிருந்திருக்கு. அந்த பிக்சர் வந்து இப்போ காட்டுறேன் பாருங்க. இந்த முருகர் தான் அது. செம கியூட்டான முருகர். ஸோ சகோதரி ரொம்ப ரொம்ப திருப்தியா இவரு பூஜை பண்ணத பொறுக்காம, அவங்களோட குடும்ப பகையின் காரணமாக கோயிலுக்கு சொந்தமான ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கோயிலோட அந்த ஃபியூஸ் கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அத பிடுங்கிட்டாங்க. அப்டின்னா கோயிலுக்கு கரண்ட் கிடையாது. அதுலேருந்து 3 நாள் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் கோயிலுக்கு கரண்ட் சப்ளையே கிடையாது. ஈவினிங்க்கு மேல கம்ப்ளீட்டா இருட்டா இருக்கும். இப்ப நீங்க பார்க்குறீங்கல்ல ஃபோட்டோ. இதில பாருங்க முருகர் தெரியிறாரா? ரைட் சைடு வேலோட இருக்காரு பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி வந்து சகோதரி வச்ச விளக்கு தான் அது. ஸோ அவங்க இத பொறுக்காம அவங்களால
அவங்களால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ விளக்கு வச்சு முருகப்பெருமானுக்கு ஒரு வெளிச்சத்த கொண்டு வந்திருக்காங்க. அவங்க என்கிட்ட நிஜமா சொல்றேன். அவங்க வாய்ஸ் மெசேஜ் கேட்டு ஒரு மாரி ஆயிடுச்சு. ஏன்னா அப்படி அழறாங்க. அதுக்கு ஒரே காரணம் முருகப்பெருமானுக்கு இப்படி ஒரு கொடுமை எப்படி பண்ணாங்க? முருகப்பெருமான வந்து இருட்டுல போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. 4 நாளுக்கு அப்புறம் கூட. அப்புறமா தான் வந்து அவங்களுக்கு என்னன்னா, ஒரு பரிசா என்ன குடுத்துருக்காரு, சூரசம்ஹாரம் அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்து வாட்டர் பாட்டில் வாங்கி குடுத்துருக்காங்க. அதுல வந்து அப்படியே நடுநாயகமா பழனி ஆண்டவன் அப்படியே நிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவையும் பாருங்க. ஆ ஸோ இத விட என்ன வேணும் அப்படின்னு முருகப்பெருமான் நேரா வந்து வீட்டுக்கு சூரசம்ஹாரத்தன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்படிங்கும்போது இத விட என்ன வேணும்னு சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனாலும் முருகப்பெருமானுக்கு எப்படி அப்படி ஒரு கொடுமை பண்ணாங்கன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அப்பதான் நான் சொன்னேன், போன வருஷம் வேல்மாறல் கோயில்ல வந்து படிக்க விடாம வடிவேல் காமெடிய சவுண்டா வச்சு போட்ட ஒரு பூசாரிக்கு என்ன தண்டனை குடுத்தாருன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் ஒரு அப்டேட் நான் குடுக்க வேண்டியது இருந்தது. இன்னுமே குடுக்காம நான் அத நோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பூசாரிக்கு இப்போ சுத்தமா குரல் போயி அவர்னால பேசவே முடியாம, எந்த மந்திரங்களும் உச்சரிக்க முடியாம, அந்த கோயில்லருந்து வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கு பதிலா வேற ஒருத்தங்கள இப்போ வேலைக்கு வச்சிருக்காங்க. அது வந்து இப்ப நடக்கிற கிட்டத்தட்ட ஒரு 7, 8 மாசம் கழிச்சு நடந்தாலும், இப்போ இந்த ஒரு ஒரு முருகப்பெருமானுக்கு கொடுமையான இந்த ஒரு விஷயத்த பண்ணவங்களுக்கான கர்மா, சத்தியமா அவங்க அனுபவிச்சே தான் ஆகணும். அது வந்து எத்தன ஜென்மத்துக்கு அவங்க அத அனுபவிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு தெரியல. அது அவங்களோட இது. பட் சகோதரி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. உலகத்துக்கே வெளிச்சம் தர்றவரு முருகப்பெருமான். அவர் இருட்டுல இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க அழுகுறது வந்து உங்களுடைய அவர் மேல இருக்கிற அந்த பற்றும், பாசம், பக்திய காட்டுது. ஆனா, அது அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அவர் இருட்டுல இருக்கிற கடவுளே கிடையாது. அவர் நமக்கெல்லாம் வெளிச்சத்த தர்றவரு. அதனால நீங்க அத வொரியே பண்ணிக்காதீங்க. அவருக்கு எப்போ, யாருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். அவங்களோட கர்ம வினைய அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் அவங்க சமாதானம் ஆயிட்டாங்க. ஸோ இப்படியும் நடக்கிறது உலகத்துல. ஸோ இந்த கலியுகத்துல வந்து கண்கண்ட தெய்வமா இருக்கிற முருகப்பெருமானுக்கு கோயிலுக்கு சம்மந்தப்பட்டவங்களே வந்து லைட்ட கட் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, இப்படியும் இதுதான் அதுக்கு பேர் தான் கலிகாலம்னு சொல்றோம் இல்லையா? கலிகாலத்துல இதெல்லாம் நடக்கும். ஸோ இத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இப்ப முக்கியமான டாபிக்கு வருவோம். ஆ இப்ப என்னன்னா, மிராக்கிள்ஸ் ஒரு பக்கம் எனக்கு வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நம்ம பொறுமையா ஒண்ணு ஒண்ணா நான் வந்து ஷேர் பண்றேன். ம். நெறைய பேருக்கு அந்த 7 நாள்லயே வந்து பலவிதமான மிராக்கிள்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. அதே மாரி சில பல குறிகளும் நமக்கு கிடைச்சிருக்கு. அ ஏன்னா நான் வந்து இன்னுமே 200 பேரோட மெசேஜ் வந்து படிக்காம வச்சிருக்கேன். ஆனா நான் படிச்சு கிளியர் பண்ண அளவுக்கும் சில விஷயங்கள் கன்சிஸ்டன்ட்டா என் கண்ல பட்டது. நேத்து கூட கமெண்ட்லயும் ஒருத்தங்க வந்து இதே மாரி அ ஸ் அ சிமிலரா ஒரு சம்பவம் சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு சொல்றேன் கேளுங்க இப்போ. ஒரு 2 பேருக்கு பார்த்தீங்க அப்டின்னா, கரெக்ட்டா சூரசம்ஹாரம் முடியிற அன்னைக்கும் அல்லது திருக்கல்யாணத்து அன்னைக்கோ வந்து எல்லாம் நல்லபடியா விரதம்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போம்போது, கோயில்லேருந்து வீட்டுக்கு போம்போது 2 பேருக்கு ஆக்சிடென்ட். ஒருத்தங்களுக்கு தமிழ்நாட்ல, இன்னொருத்தங்களுக்கு மலேசியால பத்துமலை முருகர் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போம்போது நடந்திருக்கு. இன்னொருத்தங்களுக்கு இதுல நெத்தியில ஏதோ அடிபட்டு, இல்லன்னா கையில அடிபட்டு இந்த மாரி கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி ஒரு அடிபட்ற விஷயம். இன்னொருவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அ வீட்ல அதாவது கோயில்ல முடிஞ்சு திருக்கல்யாணம்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. சூரசம்ஹாரம்னு நெனைக்கிறேன். முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்ல இவங்க கிச்சன்ல இருக்கும்போது, டமார்னு ஒரு சவுண்ட் கேட்டிருக்கு. பார்த்தா ஹாலுக்கு போய் பார்த்தா முருகப்பெருமானோட அந்த ஃபோட்டோ வந்து கீழ அதுவே கழண்டு விழுந்து, கீழ இருக்கிற வேல் மேல விழுந்து, வேலும் சாஞ்சு, வேல் வந்து டம்ளர் பால் வச்சிருக்காங்க, படைச்சிருக்காங்க. அது மேல விழுந்து பாலெல்லாம் கொட்டி இது மாரி ஆச்சு. அவங்க செம்ம அப்செட் ஆயிட்டாங்க. ஸோ இப்ப நான் சொல்ற எல்லாருமே அப்செட் தான் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் சில பேருக்கு என்ன ஆயிருக்குன்னா, அம் இப்போ ஆர்மி டீம்லயே பார்த்தீங்கன்னா, 3 பேருக்கு இந்த மாரி சிமிலரா நடந்தது. எப்படின்னா, ரம்யா சிஸ்டருக்கு வந்துட்டு அ சஷ்டி அன்னைக்கு சூரசம்ஹாரத்து அன்னைக்கே பார்த்தீங்கன்னா, குங்குமம் வந்து தரையில கொட்டிடுச்சு. அவங்களுக்கு சேம் டே வந்து பீரியட்ஸும் ஆயிட்டாங்க. அ அதே மாரி அம் பிரியங்கா சிஸ்டருக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சூரசம்ஹாரம் நடக்க போறதுக்கு முன்னாடி சம்மந்தமே இல்லாம சர்க்கரை டப்பா வந்து கொட்டி கிச்சன் ஃபுல்லா சர்க்கரை வந்து தெறிச்சிருச்சு. இன்னொரு சிஸ்டருக்கு நேத்து கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு மஞ்சள் டப்பா யாருமே இல்லாத அ இடத்துல கிச்சன்ல வந்து யாருமே இல்லாத போது, அ எந்த ஒரு கையும் படாத போது, மஞ்சள் டப்பா அதுவே கவுந்து கீழ விழுந்து தரையில மஞ்சள் கொட்டியிருக்கு. எனக்கு என்ன ஆச்சு அப்டின்னா, நான் திருக்கல்யாணம் முடிச்சு வரும்போதே வந்து சம்திங் எனக்கு ஏதோ ஒரு ஒரு விஷயம், ஒரு நெருடலா இருந்தது. ஏதோ ஒரு இந்த ஒரு 7, 8 ஒரு 10 நாளா வந்து சஷ்டி நம்ம ரொம்ப ஜேன்னு நம்ம ஆர்எஸ்எம் இது போயிட்டு இருந்தது இல்லைங்களா? ஏதோ ஒரு ஏதோ ஒரு திருஷ்டி இதான மாரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. கெயின் ஆன மாரி இருந்தது. அப்போ வந்து எனக்கு என்ன ஓகே முருகர் இருக்கார்ல பார்த்துக்குவாரு அப்படின்னு நெனச்சு, ஒரு 1/2 மணி நேரம் கூட இல்ல. ஒரு பவுல் பீங்கான் பவுல் பார்த்தீங்கன்னா, கீழ வந்து 2ஆ படார்ன்னு உடைஞ்சது.
இது மாரி அ அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து எனக்கு நான் மெசேஜ்லாம் கிளியர் பண்ணலாங்கும்போது, ஃபுல்லா இப்படியே வருது. இதுக்கு வந்து நெறைய பேர் கவலைப்பட்டுருந்தாங்க. ஸோ, அவங்களுக்கு சொன்ன பதில் நெறைய பேருக்கு தேவைப்பட்டது. ஏன் அப்படின்னு பார்த்தா, அம் நான் இதுக்கான பதில் சொல்லிட்டு ஆர்மி குரூப்ல வந்து இது மாரி நெறைய நான் கேள்விப்படுறேன். நான் இப்படி தான் பதில் சொன்னேன். உங்களுக்கு எதா ஆச்சா? அப்படின்னு கேட்கும்போது தான், பிரியங்கா சிஸ்டர் என்ன பண்றாங்க, ஜேஎஸ்கே கோபி சாரோட அந்த வாட்ஸ்அப் சேனல் வந்து சிமிலரா ஒருத்தங்க இதே மாரி போட்டு, அதுக்கு அவர் சொன்ன பதில எடுத்து எனக்கு ஷேர் பண்றாங்க. ஆமாக்கா, இங்க பாருங்க கோபி சாரும் வந்து இது மாரி பதில் சொல்லியிருக்காரு. நீங்களும் அவரும் கிட்டத்தட்ட ஒரே மாரி தான் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. இப்ப என்னன்னா, இது மாரி உங்களுக்கு எதாவது நடந்ததா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சில சமயம் வந்து ஒரு பூஜைய ஆரம்பிக்கும்போது தடங்கல்கள் வரும். அது நம்ம கிட்டத்தட்ட நெறைய பேருக்கு, முக்காவாசி பேருக்கு அது வரும். ஒரு சேலஞ்சிங்கா அது ஒரு விஷயம் நடக்கும். எனக்கே பார்த்தீங்கன்னா, டே 1ல வந்து செம்ம தலைவலி. திடீர்னு அவ்ளோ சீக்கிரம் எனக்கு தலையே வலிக்காது. செம்ம தலைவலி. பண்ணுவேனா இல்லையான்னே தெரியல. அப்புறம் முருகப்பெருமானோட கால்ல விழுந்து அழுது புலம்பி, நான் வந்து இது படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன படிக்க வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். அது மாரி எனக்கு மொத நாளே எனக்கு அந்த இது வந்தது. இது மாரி பூஜை ஆரம்பிக்கும்போது வருதுல்ல மோஸ்ட்லி நம்மளோட கர்மா வந்து இது நீ பண்ணிருவியா பார்க்கலாம் அப்படின்னு முன்னாடி வந்து நிக்கும். எப்பவுமே தடை பண்றக்கு. அதே மீறி வைராக்கியமா பண்ணும்போது அது ஓடி போயிரும். ஏன்னா முருகப்பெருமான் அங்க இறங்கி வந்துருவார் நமக்காக. அவர் பண்ண வைப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளோட மைண்டு தான் நம்ம மைண்ட்ல தான் இருக்கு முருகப்பெருமான் வந்து உள்ள வர்றது. இது வந்து நமக்கு ஏற்பட்டுருக்கும். அதே சமயம் ஒரு பூஜைய வந்து பண்ணி முடிக்கும்போது, சில சமயம் இந்த மாரி அ ஒரு நாம அபசகுனம் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் நடக்கலாம். இந்த மாரி ஆக்சிடென்ட் ஆகுறது, மைனரா வீட்ல ஏதாவது வர்றது, இல்லைன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதோ நடுவுல சண்டை வர்றது, சம்மந்தமே இல்லாத பிரச்சனைகள் வந்து முளைச்சு வர்றது, இப்படி வீட்ல பொருள் படார் படார்ன்னு விழுந்து உடையறது, ரிப்பேர் ஆகுறது, இதெல்லாம் வந்து ஒரு நம்மளோட அட்டென்ஷன் கெயின் பண்ற மாரி சில விஷயங்கள் நடக்கும். ஆக்சுவலி நம்மள கண்ண உறுத்துற மாரி சில விஷயங்கள் நடக்கும்போது, அதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன எல்லாருக்கும் இருந்த ஒரே இது, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? முருகப்பெருமான் கோவிச்சுட்டாரா? அப்படிங்கிறது தான் எல்லாரும் வச்ச கேள்வி. ஒரே ஒரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு கடவுளுக்கு நம்ம ஆசையா அதுவும் மிகப்பெரிய ஒரு விரதம் இருக்கும்பொழுது, எந்த கடவுளும், எந்த காரணத்துக்காக வந்து கோவிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது ஃபர்ஸ்ட்டு உங்களோட எண்ணத்துலருந்து அடியோட எடுத்துருங்க. வந்து கருணையின் கடல் அப்படின்னு சாதாரணமா சொல்லல. பல விதங்கள்ல அனுபவிச்சு, நேரடியா கண்கூட பார்த்த விஷயங்கள வச்சு தான் கருணையின் கடல்னு முருகப்பெருமான நம்ம சொல்றோம். அது அவர் கோவிச்சுக்கிறக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது, ஃபர்ஸ்ட்டு. இன்னொன்னு தப்பு பண்றீங்க. நம்ம வந்து தப்பு கரெக்ட்டா தான் சொன்னேனே. இந்த பூஜை, இந்த விரத முறை பொறுத்தளவுக்கும், எந்த ஒரு ரூல்ஸ் இது இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் எங்கேயும் எழுதி வச்சுட்டு நமக்கு போகல. இது நம்ம முன்னோர்கள் சொல்லி நம்ம ஒரு பழக்கமா இருக்கிறத திரும்பியும் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு, இத ஃபாலோ பண்றதுக்காக தான் நம்ம வந்து இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொல்லி நம்ம பண்றோம். இதுல நம்ம தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா, நீங்க முருகப்பெருமானுக்காக ஒரு விஷயம் செய்யும்போது, அது சில சமயம் இப்படியும் பண்ணலாம், சில சமயம் அப்படியும் பண்ணலாம். ஆனா, பண்ற நோக்கம் ஒன்னே தான். அதனால வந்து நீங்க தப்பு பண்றதுனால அவர் கோவிச்சுட்டாருங்கிற அந்த கான்செப்ட்ட நீங்க வந்து அடியோட மறந்துருங்க. நீங்க உங்கள ஒரே நோக்கம் முருகப்பெருமானுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் மனசார 6 நாள், 7 நாள் விரதம் இருக்கிறதெல்லாம் வந்து அவ்வளவு சாத்தியமே கிடையாது. அவ்வளோ ஒரு ஈஸியே கிடையாது அப்படிங்கும்போது, முருகனுக்கு அந்த செய்ற அந்த விரதம் எந்த விதத்திலயும் உங்களுக்கு பலன் அளிக்காமல் போகாது. அப்படின்னா அது வேஸ்ட் ஆகாது. அத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே மாரி இந்த மாரி அறிகுறிகள் ஏன் நடக்குது அப்படின்னா, சில சமயம் நம்மளுடைய நேரப்படி, நம்மளுடைய கர்மாப்படி நமக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்க போகுதுன்னா, அது முருகப்பெருமானே வாங்கிக் கொண்டு இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்தா பண்ணி, அத வந்து அதோட அவர் கழிக்கிறாரு அப்படிங்கிற மாரி தான் நீங்க அத எடுத்துக்கணும். இப்போ நம்ம காவடி தூக்குறது, பாத யாத்திரை பால் காவடி பால் குடம் தூக்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பின்னாடி வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் முன்னாடியே பிசிக்கலா அனுபவிச்சு நம்ம கழிச்சுக்கிறது தான் அந்த கான்செப்ட்டே. ஆக்சுவலி. ஸோ நம்ம சிரத்த எடுத்து ஒரு வலிய வந்து ஒரு சங்கடத்த த்ரூ பண்ணி, நம்ம முருகப்பெருமானுக்காக சில செய்யும்போது, பின்னாடி நடக்கக்கூடிய சங்கடங்கள் தவிர்க்கப்படும். அதனால தான் சொல்லுவாங்க, "இது நீ பண்ணீன்னா நல்லாருப்ப" அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதான். அது மாரி தான், பின்னாடி நடக்க வேண்டிய பெருசான ஒரு விஷயம், உங்கள் கண்ணு உறுத்துற மாரி சில விஷயங்கள் நடந்து முடிச்சுரும். இப்ப வந்து இந்த பஞ்சல் கொட்டுறது, குங்குமம் கொட்டுறது, சர்க்கரை கொட்டுறதெல்லாம் நான் வந்து ஒரு சுபமான விஷயமா தான் பார்க்குறேன். இது வந்து சில சமயம் ஃபங்ஷன்ல இது கொட்டும்போது தவறிடுச்சு, இந்த மாரி ஆயிடுச்சு அப்படின்னு அபசகுனமா பேசுறது நானும் கேள்விப்பட்டுருக்கேன். ஆனா, இதெல்லாமே வந்து ஒவ்வொரு காரணத்துக்காக, உங்களுடைய நன்மைக்காக நடக்கக்கூடிய விஷயம். ஏன்னா, நீங்க ஒரு விரதத்திலும் போது விரதம் முடிய முடிய இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னா,
அது அப்படித்தான் எடுத்துக்கணும். நம்ம பாசிட்டிவா மட்டுமே எடுத்துக்கணும். இதுல வந்து ஒரு விரதம் இருந்ததுனால ஒரு கடவுள் வந்து கோவிச்சுட்டு இப்போ ஒரு பனிஷ்மென்ட் குடுக்குறது, ஒரு கெட்ட அறிகுறி குடுத்து, "பாரு நீ நல்லா இருக்க மாட்ட" அப்படின்ற மாரி சொல்றது கற்பனை கூட பண்ண முடியல என்னால. ஸோ நீங்க வந்து இந்த மாரி விஷயங்கள் ஏதோ நடந்திருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட்டு நெகட்டிவா நெனைக்காதீங்க. அதே மாரி எந்த அறிகுறியும் வரல அப்டின்னா கூட, எனக்கு மிராக்கிள் எதுவும் நடக்கல. என்ன வந்து அவரு எழுப்பி விட்டு படிக்க சொல்லல. எனக்கு எதுவுமே நான் ஃபீல் பண்ணலையே அப்படின்னு இருந்தாலுமே, நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். உங்கள் விரதம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும், அது முருகப்பெருமான் கிட்ட அது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது வீணா போகாது. உங்களுக்கு எப்போ வந்து அந்த விரதம் வந்து பலனளிக்கும் அப்படிங்கிறது உங்களாலயே சொல்ல முடியாது. உங்களுக்கு எப்ப தேவையோ, அப்போ வந்து உங்களுக்காக இறங்கி வந்து முருகப்பெருமான் வேலை செய்வார். இத மட்டும் நீங்க வந்து ரொம்ப ஹைலி பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. அ எந்த விரதமுமே வீண் போகாது. எனக்கு இன்ஸ்டன்ட்டா இத பண்ணோனே இந்த இன்புட் குடுக்குறேன், நான் இந்த அவுட்புட் வரணும் அப்டின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இருக்கும். இப்போ எனக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா, என்னுடைய கர்மா, என்னோட சூழ்நிலை, என் லைஃப், என்னோட பாத் வேற மாரி இருக்கும். இன்னொருத்தங்களுக்கு வேற மாரி இருக்கும். நம்ம இப்போ ஒரு 10,000 பேர் இந்த வீடியோ பார்க்குறோம். 10,000 பேருக்கும் 10,000 விதமாக தான் இருக்கும். நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய என்ன சொல்றது, நம்ம யாருக்கு பொறந்திருக்கோம், நம்ம நம்ம வம்சம் எப்படி இருக்கும், இது காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, டோட்டலி வேற மாரி இருக்கும். நம்ம ஜாதகம் இப்ப ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா தான் நடக்கும். அவங்களுக்கு நடக்குது, நமக்கு நடக்கல. அப்படிங்கிற மாரி நான் எப்பவுமே நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ அதனால வந்து நான் இதுல அல்டிமேட்டா சொல்ல வேண்டிய விஷயம், நீங்க இந்த விரதம் இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா முருகப்பெருமான் கிட்ட அது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அத நீங்க நம்புங்க. அதே மாரி உங்களுக்கு ஏதோ ஒண்ணு அசம்பாவிதம் மாரி நீங்க நினைக்கிற மாரி நெகட்டிவா எது நடந்திருந்தாலும், அது அதோட போச்சு. முருகப்பெருமானுடைய காலடிய இன்னும் இறுக்கமா பிடிச்சுக்க வேண்டிய அது நேரம். அப்படிங்கிறது மட்டும் நெனச்சுக்கோங்க. ஸோ ஏதோ ஒண்ணு வரப்போறதுக்கு நீ என்ன காப்பாத்திட்ட முருகா அப்படின்னா, இன்னும் வந்து அவர் கால இன்னும் இறுக்கமா நீங்க பிடிக்கணும். ஸோ உங்களுக்கு ஏதோ கர்மாப்படி ஏதோ ஒண்ணு நடக்க வேண்டியது இருந்திருக்கு. ஸோ அதுலேருந்து நீங்க தப்பிச்சுட்டீங்க. அப்ப வந்து எனக்கு இன்னுமே ஏதோ ஒண்ணு பாக்கி இருந்தா கூட என்ன விட்டுறாத முருகா அப்படின்னு இன்னுமே நம்ம எல்லோருமே முருகப்பெருமானுடைய கால இறுக்கமா புடிச்சுக்கணும். அவ்வளோதான். ஸோ எந்த ஒரு சஞ்சலமும் வேண்டாம். நம்ம வந்து எங்க ஒரு சலனம், ஒரு மனசுல சஞ்சலம் வருதோ, அந்த இடத்துல நம்பிக்கை குறையும். நம்பிக்கை குறையும்போது வந்து நம்ம பக்தியோட இது வடிவமே மாறிடும். அதோட பலனும் பார்த்தீங்கன்னா மாறிடும். அதனால யாரும் நம்பிக்கை குறையாம, நீங்க இந்த விரதம் எடுத்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணதுக்கு சந்தோஷப்படுங்க. முருகப்பெருமான் அத ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஏற்றுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு மனசால வந்து நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. அவர் ஏத்துக்கிட்டாருங்கிறத நீங்க நம்புங்க. நம்புனீங்கன்னா அவர் ஏத்துக்கிட்டார். ஓகேங்களா? ஸோ இதுதான் சொல்லணும் அப்படின்னு நெனச்சேன். ஏன்னா இது மாரி இன்னும் சில 100 பேர்களுக்கு இதே மாரி சம்பவங்கள் நடந்திருக்கலாம். நீங்க வேணா கமெண்ட்ல சொல்லுங்க. மாத்தி மாத்தி நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். எனக்கு இதெல்லாம் நடந்தது ஆக்சுவலி. எனக்கும் இந்த மாரி ஒரு பாத்திரம் உடைஞ்சது. எனக்கு உடனே நான் முருகப்பெருமானுக்கு நன்றி சொன்னேன். ஓகே இது பாத்திரத்தோட போச்சு முருகா. இதோட போச்சு விட்டுரு அப்படின்னு. உடனே நன்றி சொன்னேன். அது மாரி வந்து உங்களுக்கும் சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். எதுவுமே நடக்கல அப்படின்னாலும் ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஆனா ஒண்ணு தான் முருகப்பெருமான் கிட்ட நம்மளுடைய விரதம் எல்லாமே வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படிங்கிறத மட்டும் நீங்க மனசார நம்புங்க. இது வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்து ரிப்ளை பண்றேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.